போயிருக்காங்க. அதனால தான் நான் பசங்க சொல்லிட்டு போனாங்க, நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லி. ஆண்டவர் நம்ம கூட பேசி ஜெபம் பண்ணுவோம். எங்கள் அன்பான பிதாவே, அருமையான இயேசுவே, பரிசுத்த ஆவியானவரே, அப்பா இந்த வேலைக்காக நாங்கள் நமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. ஆண்டவரே அப்பா, இந்த வியாழக்கிழமையிலையும் ஆண்டவரே சகோதரிகளாக நாங்கள் கொஞ்சம் கூடி ஆண்டவரே உண்மை ஆராதிக்க ஆண்டவரே உடைய சமூகத்திலே 1 மணி நேரம் செலவிட ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்த தயவுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. ஆண்டவரே நாங்கள் என்ன ஆண்டவரே நிலைமையில வந்திருக்கிறோம், எங்களுடைய இருதயத்தின் எண்ணங்கள் இயக்கங்கள் எல்லாம் ஆண்டவரே அப்பா உமக்கு தெரியும் தகப்பனே. எதுவுமே உமக்கு மறைந்திருக்கவில்லை ஆண்டவரே. நீங்கள் இந்த வேளையில் எங்களோடு கூட பேசணும் தகப்பனே. ஆண்டவரே உம்முடைய வேதத்தின் வார்த்தைகள் தகப்பனே எங்களுக்கு ஆண்டவரே ஆறுதலாகவும் ஆண்டவரே அப்பா எங்களுக்கு ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையில் என்ன செய்யணும்னு சொல்லித்தரவும் ஆண்டவரே நாங்கள் எதுவும் தவறாக செய்தால் ஆண்டவரே அப்பா அதை திருத்தி விடவும் ஆண்டவரே உடைய சமூகத்திலே நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் தகப்பனே. இந்த வேளையிலே ஆண்டவரே ஆவியானவரே ஆண்டவரே நீங்களே ஆண்டவரே உம்முடைய சமூகத்தினால பிரசன்னத்தினால எங்களை மூடணும் தகப்பனே அப்பா. உம்முடைய வஸ்திர தொங்கலினால எங்களை நிறைத்தருளும் தகப்பனே. ஆண்டவரே எங்கள் இருதயத்திலே ஆண்டவரே அப்பா நீங்கள் பேசுங்க தகப்பனே. ஆண்டவரே ராஜா ஆண்டவரே எங்களுடைய காதுகளை வெத்த சேதனம் பண்ணுங்க தகப்பனே. ஆண்டவரே அப்பா உம்முடைய வசனங்கள் எங்கள் இருதயத்துக்குள்ளே இறங்குவதாக தகப்பனே. ஆண்டவரே உண்மையாகவே ஒரு மாற்றத்தை ஆண்டவரே அப்பா கண்டவர்களாக ஆண்டவரே திரும்பத்தக்கதான கிருபைகளை தாரும் தகப்பனே. ஆண்டவரே அப்பா என்னுடைய என்னவோ ஆண்டவரே அப்பா கர்த்தாவே தடையாக இராமல் ஆண்டவரே எல்லாவற்றையும் ஆண்டவரே சுத்திகரித்து பரிசுத்தப்படுத்தி ஆண்டவரே அப்பா கர்த்தாவே உம்முடைய வேதத்தின் மகத்துவங்களை நாங்கள் யாவருமாக சேர்ந்து அறிந்து கொள்ள இந்த நேரத்தை எங்களுக்கு ஆசீர்வதித்து கொடுக்க வேண்டும் என்று இயேசுவின் மூலமே கெஞ்சுகிறோம் நல்ல பிதாவே, ஆமென். வந்திருக்கிறவங்க யாவரையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்து வரவேற்கிறேன். இன்றைய நாளிலும் நம்ம யாக்கோபின் வாழ்க்கையிலேருந்து ஒரு சில காரியங்களே நம்ம பார்க்கலாம். ஆதியாகமம் 28 நம்ம வாசித்தோம். ஆனால் ஆதியாகமம் 25 வந்து யாக்கோபை குறித்த காரியங்கள் இருக்குது. நம்ம முதல்ல யாக்கோபை குறித்து என்ன பார்க்கலாம் அப்படின்னா, அவனுடைய பிறப்பு. யாக்கோபு எப்படி பிறந்தான்? அது ஒன்று. அதுக்கப்புறம் முதல்ல என்னென்னா ஈசாக்குடைய வேண்டுதலினால பிள்ளைங்க பிறக்கிறாங்க. பொதுவாக வந்து அந்த ரெபேக்காளுக்கும் ஈசாக்குக்கும் திருமணம் ஆகி என்ன இல்லை, குழந்தை இல்லை. எவ்வளோ நாளாக இல்லைன்னு நினைக்கிறீங்க? எத்தனை வருஷமா குழந்தை இல்லை? 40 வருஷமா, 20 வருஷமா. ஏதாவது 40வது வயதில் தான் ஈசாக்குக்கு திருமணம் ஆகுது. ஆனால் இந்த பிள்ளைங்க பிறக்கும்போது அவனுக்கு 60 வயதுன்னு இருக்குது. அதனால் 20 வருஷங்களாக வந்து ரெபேக்காளுக்கும் ஈசாவுக்கும் குழந்தை இல்லை. அப்படி குழந்தை இல்லாமல் இருக்கும்போது நம்ம எல்லாருமே என்ன பண்ணுவோம்? ஆண்டவரை நோக்கி ஜெபம் பண்ணுவோம். யாராக இருந்தாலும் வந்து ஆண்டவரை நோக்கி ஜெபம் பண்ணுவோம், அவங்கவுங்க தேவனை நோக்கி. அதில் வந்து ஸ்பெஷலாக என்னென்னா அம்மா தான் ஜெபம் பண்ணுவாங்க இல்லையா? பொதுவாக பெண்கள் தான் வந்து கொஞ்சன்றதுக்குள்ளேயும் ஐயோ இன்னும் குழந்தை பிறக்கலையே, அது பாட்டியாகவும் இருக்கலாம். அதாவது மகளுக்கு மகனுக்கு எல்லாருக்குமே வந்து கொஞ்சம் நாள் குழந்தை இல்லைன்னொடனே ஐயோ அப்படின்னு சொல்லி என்ன செய்ய ஆரம்பிச்சிருவாங்க? கவலைப்பட ஆரம்பிப்பாங்க. அப்புறம் என்ன செய்வாங்க? தேவனை நோக்கி வேண்டிக் கொள்ள ஆரம்பிப்பாங்க. அங்கே இங்கே எல்லாம் கோவிலுக்கு போவாங்க, அப்படிலாம் செய்வாங்க. ஆண்கள் வந்து பண்ணுவாங்களான்னு எனக்கு கொஞ்சம் டவுட்டாக இருக்குது. இல்லை, ஒரு வேளை மனசில் பண்ணலாமா இருக்கும். ஆனால் இங்கே என்னென்னா ஈசாக்கு வந்து வேண்டுதல் செய்கிறான் குழந்தைக்காக. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆதியாகமம் 25வது அதிகாரம் 21வது வசனம். ஈசாக்குடைய வேண்டுதல்னால இவங்க வந்து உருவாகுறாங்க. அப்போ வந்து என்னென்னா அந்த காலத்தில் ஸ்கேன் எல்லாம் இல்லை. அப்படி இருந்தும் வந்து ரெபேக்காளுக்கு என்ன தெரிஞ்சுது? ஏதோ ஒரு வித்தியாசம் தெரிஞ்சதுனால என்ன பண்ணியிருக்குது? கர்ப்பத்திலே பிள்ளைகள் ஒன்றோடு மோதி கொண்டிருக்கிறபடியால் இது எனக்கு என்ன ஆகுமோன்னு சொல்லி எங்கே போனாவா? கர்த்தரிடத்தில் விசாரிக்கும்படியாக போனாள். கர்த்தரிடத்தில் விசாரிக்கும்படியாக போனாள். 22வது வசனத்தை பாருங்கள். அடுத்த வசனமும் வாசிங்க.
ஆ, இந்த இடத்துலயே வந்து ஆண்டவர் வந்து ரெபேக்காளுக்கு சொல்லிடுறாரு ஒரு ஆசீர்வாதம். என்ன ஆசீர்வாதம்? மூத்தவன் இளையவனை சேவிப்பான். 2 ஜாதிகள் உன்னிடத்துல இருந்து பிரியும். 2 பெரிய ஜாதிகள். ஒருத்தருக்கு ஒருத்தர் அவங்க வந்து கீழானவங்க இல்லை. இருந்தாலும் என்னன்னா மூத்தவன் வந்து இளையவனை சேவிப்பான் அப்படின்னு சொல்றாங்க. கடைசியில் பார்த்தீங்கன்னா பிரசவத்தில் என்ன இருந்தது? 2 பிள்ளைங்கள் இருந்தது. அந்த 2 பிள்ளைங்கள் வெளிப்படும் போது என்ன பண்ணா, மூத்தது வெளியில வரும்போது சின்னது என்ன பண்ணிக்கிச்சு, அவன் குதிகாலை பிடித்து கொண்டான் அப்படின்னு இருக்குது. இதெல்லாம் யாக்கோபை குறித்ததான காரியங்கள். ஞாபகம் வச்சுக்கோங்க. யாக்கோபு வந்து அவங்க அப்பாவுடைய வேண்டுதலினால பிறந்த பையன். அதுக்கப்புறம் பிறக்கும் முன்னாலேயே ஆசீர்வாதம் ஆண்டவர் சொல்லிட்டாரு, மூத்தவன் இளையவனை சேவிப்பான். அப்போ இளையவனுக்கு வந்து ஒரு ஆசீர்வாதம், மூத்தவனுக்கும் உண்டு தான். பட் அந்த ஒரு தெரிந்து கொள்ளுதல்னு நம்ம சொல்லலாம். 2வது பையனை, அதாவது இளையவனை வந்து ஆண்டவர் தெரிந்து கொண்டார், யாக்கோபை தெரிந்து கொண்டார். அதுக்கப்புறம் என்ன, அவன் வந்து என்ன பண்ணுறான், அவனுடைய காலை பிடிச்சிட்டு வெளியில் வரான். அப்புறம் வெளியே வந்து பிள்ளைகள் வந்து வளர ஆரம்பிக்கும் போது பார்த்தீங்கன்னா யாக்கோபு எப்படி இருந்தானா? 27வது வசனம். யாக்கோபு வந்து குணசாலியும் கூடாரவாசியுமாய் இருந்தான். அப்படின்னா என்ன அர்த்தம்? வீட்டிலே இருந்திருக்கான். கூடாரவாசின்னா அவங்க அம்மா. அப்போனா எங்கே இருந்திருப்பான்? அம்மா கூடயே சுற்றி சுற்றி வந்திருப்பான் இல்லையா? இப்போவும் சில பிள்ளைங்க என்ன சொல்லுவோம், நம்ம அம்மா முந்தானிலே பிடிச்சிட்டு நிற்கும் அப்படின்னு சொல்லுவோம். சில பிள்ளைங்க எப்போ பார்த்தாலும் என்ன பண்ணுவாங்க, அம்மா பின்னாலேயே இருப்பாங்க, விட்டுட்டு அந்த பக்கம் இந்த பக்கம் போக மாட்டாங்க. அப்போ தான் அம்மா முந்தானியில் வளர்ந்த பிள்ளை அப்படின்னு சொல்லுவாங்க. அதுபோல் இவன் என்ன பண்ணியிருக்கான், ரெபேக்கா கூடயே அடிக்கடி இருந்திருக்கிறான், கூடாரத்திலே இருந்திருக்கான், குணசாலியாகவும் இருந்திருக்கான். ஏன்னா வீட்டோடு இருந்த பிள்ளைங்க பொதுவாக அமைதியாக இருப்பாங்க. வெளியே போனவங்க தான் வந்து ஏசா என்ன பண்ணுறான், வெளியில் காட்டுக்கு போய் வன சஞ்சாரியாக வேட்டையாடிக்கலாம் வர்றது. அப்போ வந்து அவங்களோட சேர்ந்தவங்களும் அந்த மிருகங்களை அடிக்கிறதுக்குரிய குணங்கள் இருக்கும்போது கொஞ்சம் ஃபியர்ஸாக இருந்திருப்பாங்க, அதாவது கொஞ்சம் முரட்டுத்தனமாக இருந்திருப்பாங்க. பட் இவன் வந்து என்னென்னா அமைதியான ஒரு பையனா அம்மா கூட இருந்துட்டு இருக்கான். ரெபேக்காளுக்கு என்ன தெரியும், மூத்தவன் இளையவனை சேவிப்பான்னு நல்லாவே தெரியும். அப்போ அந்த ஆசீர்வாதத்தை பற்றி நிச்சயமாக வந்து யாக்கோபுக்கிட்ட சொல்லியிருப்பாங்க. ஏசாவும் ரெபேக்காலும் பேசுகிறத விட யாக்கோபும் ரெபேக்காவும் நிறைய பேசியிருப்பாங்க இல்லையா? ஏன்னா அவன் வீட்டிலே இருக்கான், கூடயே இருக்கான். அதனால இதையெல்லாம் வந்து சின்ன வயசுலேயே அவனுக்கு சொல்லியிருக்கலாம். நமக்கு வேதத்தில் போடல, ஆனால் கூடயே இருந்ததுனால இது இருக்கிறதுக்கு சான்ஸ் உண்டு. அதனால முதல்ல இருந்தே ரெபேக்காளுக்கு என்ன தெரியும், யாக்கோபு தான் ஆசீர்வதிக்கப்பட்டவன், அவன் தான் வந்து ஏசா தான் யாக்கோபை சேவிப்பான், இதெல்லாம் அவளுக்கு தெரியும். அப்படி இருக்கும்போது தான் என்ன ஆகுது, ஈசாக்குக்கு வயசாயிடுச்சு. அவன் என்ன சொல்கிறான், ஏசாவை ஆசீர்வதிக்க போகிறேன்னு சொல்கிறான். அதுக்கு முன்னால் ஒரு சம்பவம் நடந்துடுது. ஒரு நாள் வந்து ஏசா வன வேட்டைக்கு போயிடுச்சு. திரும்பி வரும்போது என்ன ஆயிடுச்சு, அவனுக்கு பசி ஆயிடுச்சு. யாக்கோபு என்ன செய்கிறான், கூழ் சமைச்சிக்கிட்டு இருக்கிறான். அப்படி இருக்கும்போது அவன் வந்து எனக்கு கொஞ்சம் கூழ் கொடு அப்படின்னு கேட்கும்போது யாக்கோபு என்ன சொல்கிறான், உன் சேஷ்டபுத்திர பாகத்தை எனக்கு விற்று போடு, அப்போது நான் வந்து கூழ் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறான். சேஷ்டபுத்திர பாகம்னா அது விசேஷித்தது, மூத்தவங்களுக்கு உரியது. அதாவது 2 மடங்கு அவங்களுக்கு. இப்போ 4 பிள்ளைங்களாக இருந்தால் வந்து அதை 5ஆக பிரித்து 2 வந்து மூத்த பிள்ளைக்கு, மீதியெல்லாம் ஒன்று அவங்களுக்கு. அந்த மாதிரி ஒரு விசேஷித்தமான ஒரு சுதந்திரம். அதை வந்து இவன் கரெக்டான டைமில் வந்து என்ன செஞ்சிடறான், அவங்ககிட்ட இருந்து வாங்கிடுறான். அப்போ யாக்கோபு என்ன கொஞ்சம் தந்திரமானவன் தான் இல்லையா? இது வந்து ஒரு பிஸ்னஸ் மாதிரி, ட்ரேடிங் மாதிரி. நீ அதை கொடு, நான் உனக்கு இதை கொடுக்குறேன். சின்ன பிள்ளைங்களாம் இதை கொடு அதை கொடுன்னு வாங்கிப்பாங்கள்ல ஒருத்தருக்கு ஒருத்தர். அதில் சிலர் என்ன பண்ணுவாங்க, நல்லதை வாங்கிக்கிட்டு கொஞ்சம் மோசமானதை கொடுத்துருவாங்க. அது அந்த நேரத்தில் அந்த பிள்ளைகளுக்கு அதெல்லாம் தெரியாது. அது மாதிரி இவன் என்ன பண்ணிட்டான், சேஷ்ட புத்திரவாகத்தையே வாங்கிட்டான். எதுக்காக, ஒரு கூழுக்காக. அதை பற்றி சொல்லும்போது இவனுடைய தந்திரம் ஒன்னோட ஏசாவுடைய அலட்சியம் அப்படின்னு போட்டிருக்கு. சேஷ்ட புத்திர பாகத்தை அவன் என்ன செய்கிறான், அலட்சியம் பண்ணிடுறான். அதுக்கு அவன் என்ன ரீசன் சொல்கிறான், நான் சாக போகிறேனே, இப்போ போய் எனக்கு என்னத்துக்கு சேஷ்டபுத்திர பாகம், அதாவது செத்து போயிட்டா சொத்து இருந்தா என்ன, இல்லாட்டி என்ன, உயிரோடு இருந்தால் தானே, அதனால நீ இதை வச்சுக்கோ அப்படின்னு சொல்கிறான். ஆக்சுவலாக அவன் செத்தா போவான், போய் அவங்க அம்மாட்ட கேட்டால் நிச்சயமாக ஏதாவது கொடுத்துருப்பாங்க தானே. இந்த கூழ் சாப்பிட்றதுனால தான் அவனுக்கு உயிர் வந்துச்சா, போய் அவங்க அம்மாட்ட கேட்டால் நிச்சயமாக எவ்வளவோ சமைச்சு வச்சுருப்பாங்க, வீட்டில் கொடுத்துருப்பாங்க. அது என்னென்னா ஒரு அலட்சியம். அந்த நேரத்தில் வந்து அவனுக்கு அது ஒரு பெரிய காரியமாக தெரியல. பின்னால் என்ன செய்வான், அழுது மனம் திரும்பி அழுதும் அவனுக்கு என்ன செய்யாது, அது கிடைக்காது. அதனால சில காரியங்கள் வந்து நமக்கு வந்து விசேஷமான காரியங்களை
நம்ம வந்து என்ன செய்யக்கூடாது, அலட்சியம் பண்ணக்கூடாது. அதுக்கப்புறம் ஒருவேளை நம்ம அதை ரியலைஸ் பண்ணி மனம் திரும்பி அழுது கேட்டால் கூட சில காரியங்கள் கிடைக்காது. ஆனால் ஆண்டவர் வந்து நமக்கு மன்னிக்கிறதுக்கு தயை பெருத்தவராக இருக்கிறார் தான். ஆனாலும் வந்து இந்த மாதிரி அசட்டை பண்ணக்கூடாது, அலட்சியம் பண்ணக்கூடாது. இது வந்து நம்ம படிச்சுக்கிறது. அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணுறாங்க, இந்த ஆசீர்வாதத்துக்காக ரெபேக்கா என்ன பண்ணுறாங்க, ஒரு பிளான் போட்டு யாக்கோபை வந்து ஈசாக்கை ஏமாத்துறதுக்காக எல்லாம் ரெடி பண்ணுறாங்க. அதில் வந்து முதல்ல கொஞ்சம் அவனுக்கு பயம்தான் இருக்குது. அவன் என்ன சொல்கிறான், என்னைய அப்பா கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா ஆசீர்வாதத்துக்கு பதிலாக சாபம் ஆயிருமே அப்படின்னு பயப்படுறான். ஆனால் ரெபேக்கா என்ன சொல்கிறான், இதெல்லாம் ஒன்றும் நடக்காது, அது என் மேலே இருக்கட்டும். ஏன்னா அவளுக்கு தெரியும் நிச்சயமாக வந்து யாக்கோபு தான் ஆசீர்வதிக்கப்படுவான்னு. ஆனால் என்னன்னா அவளுக்கு வந்து அவளாக ஒரு பிளானை போடுறான். பிளானை போட்டதுனால அதுக்கப்புறம் என்ன செய்யுது, ஆசீர்வாதம் கிடச்சிருது. ஆனால் என்ன ஆயிடுச்சு, ஏசா என்ன சொல்கிறான், என்னைக்கு எங்கள் அப்பா சீக்கிரமாக இறந்து போகிறாங்க, வயசாயிடுச்சு அவங்களுக்கு, அதுக்கப்புறம் யாக்கோபை நான் கொன்று போட்டுருவேன் அப்படின்னு சொல்கிறான். இது வந்து ரெபேக்காவுக்கு கேட்ட உடனே ரெபேக்கா என்ன சொல்கிறா, ரெண்டு பேரையும் ஏன்னா ஒரே நேரத்தில் இழக்க வேண்டும், நீ வந்து என்னோட சகோதரன் வீட்டுக்கு ஓடி போயிருன்னு சொல்லிட்டு யாக்கோபுக்கு சொல்கிறா. அது மாதிரி நம்ம என்ன செய்கிறோம், சில சமயங்களில் நமக்கு வந்து ஆண்டவர் நம்மளை மன்னிப்பார், ஆசீர்வதிப்பார், எல்லாம் தெரியும். ஆனால் என்ன ஆகுது, கொஞ்சம் டிலே ஆகுது, இல்லை நம்ம நினைக்கிற மாதிரி நடக்காதோ அப்படின்னு நினச்சிட்டா என்ன பண்ணிடுறோம், நம்மளாக ஒரு மாம்சத்தில் ஒரு பிளானை போட்டுடுறோம். ரெபேக்கா பண்ண மாதிரி. ரெபேக்காவுக்கு தெரியும் தான் நிச்சயமாக ஆண்டவர் வந்து யாக்கோபை ஆசீர்வதிப்பார் தான். ஆனால் இந்த மாதிரி ஏமாற்றி அதை வாங்கணும் அப்படின்னு வந்து அவளுக்கு எப்படி தோணுச்சோ, மாம்சத்தில் தோணுச்சோ, இல்லை அதை செய்யாமல் இருந்தாலும் ஆண்டவர் நிச்சயமாக என்ன செஞ்சுருப்பார், யாக்கோபை தான் ஆசீர்வதிச்சிருப்பார். ஆனாலும் இவன் வந்து ஆண்டவருக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுறதுக்காக அந்த மாதிரி செஞ்சுட்டா. அது மாதிரி நம்மளும் என்ன செய்வோம், சில சமயங்களில் அப்படி செய்வோம். இந்த ஒரு கதை கூட நான் கேள்விப்பட்டிருக்கேன். இந்த கூட்டுப்புழு பட்டர்ஃப்ளை இருக்குல்ல, அது வந்து முதல்ல வந்து புழுவாக இருக்கும், அப்புறம் கூட்டுப்புழுவாகும். கூட்டுப்புழுவிலேருந்து அது என்ன செய்யும், வெளியே வரும். அந்த வெளியே வரும்போது அதை வந்து ஒரு சின்ன பிள்ளை வந்து அதை எடுத்து வீட்டில் வச்சு அதை வளர்க்கும். அதாவது அது வெளியே வர்றதை பார்க்கணும்னு சொல்லிட்டு. அப்போ அது கொஞ்சம் கொஞ்சமாக அது ஓப்பன் ஆக ஆரம்பிக்கும்போது ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு அதுக்குள்ளேருந்து வெளியில் வர்றதை பார்க்கும்போது அந்த பொண்ணு நினைக்கும், ஐயோ வெளியில் இருந்தால் அந்த தண்ணி பனியெல்லாம் வந்து பட்டிருந்ததுனால அது ஈஸியாக இருந்திருக்கும், அதனால சீக்கிரமாக அது என்ன செஞ்சுருக்கோம், வெளியே வந்திருக்கும், நம்ம வீட்டுக்குள்ளே வச்சுட்டதுனால தான் இப்படி போல் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிடும், அந்த கத்திரிக்கோலை வச்சு கட் பண்ணி அது சீக்கிரமாக வெளியில் வர்றதுக்கு இடம் உண்டாக்கிடும். அப்போ அது சீக்கிரமாக வெளியே வந்துடும். ஆனால் பார்த்தீங்கன்னா அதுக்கு ரெக்கையே இருக்காது. அந்த அழகு கலரு அது இது ஒன்றுமே இல்லை, சும்மா பூச்சி மாதிரி என்ன செய்யும், அது ஓடிட்டுருக்கோம். அப்போ தான் அதுக்கு வந்து புரியும் என்னென்னா அந்த சின்ன அந்த ஓட்டைக்குள்ள வழியாக அது வெளியே கஷ்டப்பட்டு வரும்போது தான் அந்த ரெக்கைகள்லாம் நல்லா ஃபார்ம் ஆகி அதுக்குள்ளே அந்த இதெல்லாம் ஊட்டச்சத்தையெல்லாம் போய் நல்லா வந்து ரெக்கை பெருசாகி கலர்ஃபுல்லாக அது வெளியே வந்து பறக்கிற நிலைமைக்கு இருக்கும். இப்போ அதுக்கு ஹெல்ப் பண்ணேன்ட்டு போய் என்ன ஆயிடுச்சு, அது பறக்க முடியாமல் இப்படி கீழேயே ஊர்ந்து போய் கொஞ்ச நேரத்தில் செத்தே போயிடுச்சு. அது மாதிரி நம்ம வந்து ஆண்டவருக்கு நம்ம திட்டத்தை போட்டு அவருக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு எதையாவது பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது. அதுக்கு என்ன வேணும், நம்ம காத்திருக்கணும். பொறுமை வந்து நமக்கு அவசியம். ஆண்டவர் நமக்கு ஒன்றை சொல்லி அதை தருவேன்னு சொல்லி வாக்கு பண்ணியிருந்தாருன்னா அந்த வாக்கு தத்தத்தை ஆண்டவர் கட்டாயமாக நிறைவேற்றுவார் நம்மளுடைய வாழ்க்கையில். அதை எப்படி செஞ்சால் அது நமக்கு நல்லது அப்படின்னு சொல்லி அவருக்கு தெரியும். நமக்குடைய அறிவில் வந்து அது தெரியாமலாம் போயிடலாம். நம்மளாம் நினச்சிக்குவோம், இப்படி செஞ்சுட்டா அப்படி செஞ்சுட்டா சீக்கிரம் கிடச்சிடும். நம்ம வந்து ஆண்டவர் ஒன்று வாக்கு பண்ணி இருக்கும்போது மனுஷங்கக்கிட்ட போய் இதை கேட்டுட்டோன்னா சீக்கிரம் கிடச்சிடும். ஒருவேளை ஆண்டவர் என்ன பண்ணுவார், இந்த மனுஷனை வச்சு நமக்கு ஹெல்ப் பண்ணுவார். இப்படியெல்லாம் என்ன செய்வோம், நம்ம பிளான் பண்ணுவோம், திங்க் பண்ணுவோம் அதெல்லாம். ஆனால் ஆண்டவர் ஒரு வழியை வச்சு அந்த வழியில் வந்து நம்மளை நடத்தும்போது அது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். அதில் எந்த பிரச்சனை எதுவுமே வராது. நம்ம பண்ணோன்னா அந்த பிரச்சனை வரும். இப்போ ரெபேக்கா இப்படி பண்ணதுனால என்ன ஆயிடுச்சு, ஏசா வந்து யாக்கோபை கொல்ல போகிறேன்னு சொல்லிட்டான், பிரச்சனை வந்துடுச்சு. ஆனாலும் விட்டாளா ரெபேக்கா, அதையும் பாருங்கள் ஒரு பெரிய பிளான் ஒன்று போட்டு அது வந்து எப்படி போடுறா, அவன் வந்து நினைக்கிறது என்னென்னா ரெண்டு பிள்ளைகளும் ஒரே நேரத்தில் இறந்து போயிடக்கூடாது, நீ வந்து தப்பிச்சு ஓடிப்போ அப்படின்னு சொல்கிறான். ஆனால் தப்பிச்சு ஓடிப்போ அவனுக்காகன்னு என்ன செய்ய முடியல, வெளியே சொல்ல முடியல. அதனால் ஈசாக்கு கிட்ட போய் என்ன சொல்கிறா, இவனுக்கு வந்து இங்கே பொண்ணு வேண்டாம், எங்கள் ஊரில்
பொண்ணு எடுக்கட்டும், அவன் போகட்டும் அப்படின்னு சொல்லிடுறா. அதுவும் ஒரு பிளான் இல்லை. எப்படி வந்து ஆசீர்வாதத்தை பெறுறதுக்கு ஒரு பிளான் போட்டாலோ அதே மாதிரி இதுலேயும் வந்து அவனை வந்து வெளியே அனுப்புறதுக்கு இப்படி ஒரு பிளான் போட்டு என்ன செய்கிறான், அவனை அனுப்புகிறான். அப்போ என்ன சொல்லி அனுப்புகிறான்னா, நீ போ, அவனுடைய கோபம் தீர்ந்த உடனே நான் வந்து என்ன பண்ணுவேன், உன்னைய திருப்பி கூப்பிட்டுக்குவேன், நீங்கள் வான்னு சொல்கிறேன். ஆனால் என்ன முடியல, அப்படி திருப்பி கூப்பிடவே முடியல. அதுக்குள்ளே என்ன செஞ்சிட்டாங்க, ரெபேக்கா இறந்தே போயிட்டாங்க. ஈசாக்கு வந்து அப்போ செத்து போயிடுவாங்கன்னு ஏசா நினச்சான், அவனும் நினச்சான். ஆனால் அதுக்கப்புறம் யாக்கோபு அங்கே போய் மாமா வீட்டில் போய் 20 வருஷம் இருந்து திரும்பி வந்து அது வரைக்குமே வந்து ஈசாக்கு என்ன பண்ணுறாரு, உயிரோட தான் இருக்கிறாரு. ஆனால் என்ன, ரெபேக்கா தான் இல்லை. ஸோ திரும்பி வந்து அந்த யாக்கோபை அவளால் பார்க்க முடியல. அதை வந்து ஒருவேளை ஆண்டவர் கரத்தில் இந்த காரியங்களை எல்லாம் விட்டுருந்தா அது வேற மாதிரி இருந்திருக்கலாம் இல்லையா? அது மாதிரி தான் நம்மளும் என்ன செய்யணும், வெயிட் பண்ணணும், என்ன ஆண்டவர் செய்வார். அதுக்கு வந்து நம்மளா எதையாவது என்ன செஞ்சிடக்கூடாது, மாம்சத்தின்படி திட்டங்கள் போடக்கூடாது. ஆண்டவர் வந்து எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார், எல்லாவற்றையும் அதன் காலத்திலே நேர்த்தியாய் செய்வார். நமக்கு என்ன செய்யணும்னு அவருக்கு தெரியும், அது எப்படி செய்யணும்னு தெரியும், எந்த நேரத்தில் செய்யணும்னு தெரியும். அது மாதிரி ஆண்டவர் வந்து நம்மளை நடத்துவார். இப்போ என்ன ஆயிடுச்சு, அவர் வந்து யாக்கோபு வந்து பிரயாணம் பண்ண கிளம்பிட்டான். அவன் கிளம்பினோடனே என்ன பண்ணுறான், மேபி ஒரு நாளைக்கு கொஞ்சம் சாப்பாடு கொடுத்துருக்கலாம், இல்லை ஏதோ கொடுத்துருக்கலாம். அவன் என்ன பண்ணுறான், வெறும் கையாக தான் என்ன செய்கிறான், அங்கேருந்து புறப்படுறான். என்னெல்லாம் அவன் கையில் வச்சுருந்தான்னு பைபிள் பிரகாரமாக ஏதாவது சொல்ல முடியுமா? கோல் வச்சுருந்தான் இல்லையா, கோலும் கையுமாக இதை கடந்து போனேன்னு சொன்னான். அதனால ஒரு கோல், எப்போவுமே மேய்ப்பர்கள் வந்து ஒரு கோல் வச்சுருப்பாங்க. அப்புறம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அவன் அந்த தூணுக்கு எண்ணெய் வார்க்கிறான் இருக்கு. எண்ணெயும் எப்போவுமே வந்து அந்த மக்கள் அது வந்து அது மெடிக்கல் வேல்யூனால எதுனாலும் என்ன காயம்னாலும் உடனே அந்த எண்ணெய் தான் போடுவாங்க. அதனால என்ன செஞ்சுருக்கான், அவன் அந்த எண்ணெயும் வச்சுருக்கிறான். அதுக்கப்புறம் வேறு என்னெல்லாம் வச்சுருந்தான்னு தெரியாது. அவன் வந்து கிளம்பி போகும்போது என்ன ஆயிடுது, வழியில் சூரியன் அஸ்தமிச்சிருச்சு. அதுதான் வந்து 28வது அதிகாரத்தில் அதை பார்ப்போம். அது வரைக்கும் வந்து யாக்கோபு இந்த மாதிரி குணங்களெல்லாம் வச்சுருந்தான். ஆனால் அவன் எப்போவாவது வந்து ஆண்டவர் கூட பேசினா, இல்லை ஆண்டவர் வந்து அவன் கூட பேசினாரு அப்படின்னு சொல்லி எதுவுமே இதுவரைக்கும் இல்லை. ஆபிரகாமோட ஆண்டவர் பேசியிருக்கிறாரு, ஆசீர்வாதம் கொடுத்துருக்கிறாரு. அதே மாதிரி ஈசாக்கோடையும் ஆண்டவர் பேசியிருக்கிறாரு, ஆசீர்வாதம் கொடுத்துருக்கிறாரு. ஆனால் ஏசாவுக்கோ யாக்கோபுக்கோ அந்த மாதிரி இன்னும் அந்த அனுபவங்கள் இல்லை. இந்த நேரத்தில் தான் அவன் என்ன செய்கிறான், தனியாக வந்து வனாந்திரத்தில், அதாவது அந்த பாதையில் இரவு வந்துருச்சு, சூரியன் அஸ்தமிச்சிருச்சு. பார்த்தீங்கன்னா 28:11. தனியாக வந்திருக்கான். அப்பா அம்மா, அதாவது என்னென்னா அந்த கம்ஃபர்ட் ஜோனை விட்டு அவன் வெளியில் இப்போ தான் ஃபஸ்ட்டு வர்றான். அது வரைக்கும் என்னென்னா அம்மா அப்பா கூட இருந்தாங்க, எல்லா வேலைக்காரங்களும் இருந்தாங்க. அப்புறம் என்னது, அவனுக்கு ஆடுகள் மாடுகள்லாம் அவங்க வீட்டில், அவங்க வந்து ரொம்ப ஐஸ்வர்யமான ஒரு குடும்பம்தான். எல்லாமே அவனுக்கு இருந்துச்சு, எதுவுமே அவனுக்கு என்ன செய்யலை, குறைவாக இல்லை. காலையில் எழுந்திரிச்சானா எதை பற்றியும் என்ன செய்ய வேண்டியதில்லை, அவன் கவலையே பட வேண்டியதில்லை. அடுத்தடுத்து சாப்பாடு வரும், அவனுக்கு என்ன செய்யணுமோ செஞ்சு அவன் நல்லா அம்மாவோடையும் அப்பாவோடையும் இருந்து, பிள்ளைகள்லாம் இருந்திருப்பாங்க, அவங்களோடலாம் விளையாடி அப்படி நல்ல ஒரு வாழ்க்கை அவனுக்கு போயிட்டு இருந்துச்சு, கம்ஃபர்ட்டாக இருந்தது. நம்மளும் இப்போ நல்ல கம்ஃபர்ட் ஜோனில் தான் இருக்கோம் இல்லையா? அந்த ஜோனில் இருக்க வரைக்கும் அவனுக்கு ஆண்டவரோட என்ன இல்லை, ஒரு தொடர்பு இல்லை. இப்போ என்ன ஆயிடுச்சு, வெளியே வந்துட்டான், தனியாக இருக்கிறான். அப்பாவுடைய அன்பு, அம்மாவுடைய அன்பு, சுற்றத்தாருடைய அன்பு எதுவும் இல்லை. அவனுக்கு வந்து அடுத்த நேரம் சாப்பாட்டுக்கு என்ன செய்வோம், ட்ரெஸ்ஸுக்கு என்ன பண்ணுவோம், அதெல்லாம் கூட ஒன்றுமே தெரியாது. அந்த வழி கூட அவனுக்கு தெரியாது. இதுதான் ஃபஸ்ட் டைம் அப்படி போகிறான். இதுக்கு முன்னால் அந்த பாதையில் போனது யார், எலியேசர். எலியேசர் தான் வந்து ஆபிரகாம்கிட்ட இருந்து அங்கே போய் ரெபேக்காளை கூட்டிகிட்டு வந்தது. அதனால் எலியேசருக்கு தான் அந்த பாதை தெரியும். அவர் கூட வர்றாரா, இல்லை இவன் தனியாக தான் வரான். இந்த வழியும் அவனுக்கு தெரியாது, எப்படி போய் அவங்க மாமாவை அவன் பார்ப்பானோ அவனுக்கு தெரியாது. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை. அந்த நேரத்தில் சூரியனும் அஸ்தமிச்சிருச்சு. அவனுக்கு என்னென்னா ஒரு இருட்டான ஒரு வாழ்க்கை, எதிர்காலத்தை பற்றி அவனுக்கு தெரியல, ஒரு வெளிச்சம் இல்லை,
என்ன பண்ணுறது, எப்படி வழி நடக்கிறது, அடுத்த ஸ்டெப்பு என்னது, அப்படி வந்து அவன் வந்து என்ன செய்கிறான், திகைக்கிறான். அவ்வளோ நேரம் வந்து நல்ல ஒரு நிலைமையில இருந்தவன் திடீர்னு அவனுடைய வாழ்க்கையில் என்ன ஆயிடுச்சு, இப்படி ஒரு கஷ்டமான சூழ்நிலை வந்துருச்சு. எல்லாரையும் பிரிஞ்சு தனியாக ஒரு இருட்டின் சூழ்நிலையில் அவன் வந்துட்டான். சில சமயங்களில் நம்ம வாழ்க்கையிலையும் அந்த மாதிரி தான் இருக்கும். நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும், எல்லாம் வந்து சமாதானமாக சந்தோஷமாக வாழ்க்கையின் நாட்கள் வந்து கடந்துக்கிட்டு இருக்கும். திடீர்னு என்ன ஆயிரும், ஒரு புயல் அடிச்சது மாதிரி என்ன பண்ணுறது, திடீர்னு ஏதாவது ஒன்று வந்துடும். அது என்ன வரும்னு தெரியாது. அது கடன் பிரச்சனையாக இருக்கலாம், அது சுகவீனமாக இருக்கலாம், அல்லது ஏதோ ஒரு பிரச்சனை, வேலையில் பிரச்சனையோ வீட்டில் பிரச்சனையோ ஏதோ ஒரு பிரச்சனை வரும்போது நமக்கு என்ன தெரியாது, என்ன பண்ணுறது, அடுத்து என்ன செய்கிறது அப்படின்றது தெரியாது. அப்படி தெரியாமல் இருந்துட்டு நம்ம என்ன இருக்கும்போது ஆண்டவர் நம்மளை சும்மா விடுவாரா? விட மாட்டார். இவன் அந்த மாதிரி வந்து தலையில் வச்சுட்டு படுத்துட்டான். தூக்கம் வந்துச்சோ தூக்கம் வரலையோ தெரியாது. ஏதோ கொஞ்சம் அசந்தாலே சொப்பனம் வரும் தானே. சொப்பனத்தில் வந்து ஆண்டவர் அவன் கூட பேசுகிறார். என்ன பேசுகிறாருன்னு பார்க்கலாம். தொடர்ந்து வாசிங்க. போதும். அதில் என் சொப்பனை காணும்போது என்ன காண்றான், ஒரு ஏணி வானத்துக்கு வச்சிருக்குது. அதில் தேவதூதர் ஏறுகிறவரும் இறங்குகிறவருமா இருக்கிறாங்க. அதுக்கு மேலே யார் இருக்கிறா? கர்த்தர் இருக்கிறாரு. கர்த்தர் வந்து கர்த்தர் சும்மா நிற்கிறாரா? இல்லை. அவனுக்கு என்ன சொல்கிறாரு? அவனுக்கு ஆசீர்வாதமும் சொல்கிறாரு, வாக்கு தத்தமும் சொல்கிறாரு. என்ன மாதிரி ஆசீர்வாதம்? நீ படுத்திருக்க இடத்த உனக்கும் உன் சந்ததிக்கும் கொடுப்பேன். பூமியிலே உன் உனக்குள்ளாக பூமியின் வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். 14வது வசனத்தில் பாருங்க, உனக்குள்ளும் உன் சந்ததிக்குள்ளும் பூமியின் வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். இந்த ஆசீர்வாதம் வந்து ஆபிரகாமுக்கும் ஆண்டவர் இதே ஆசீர்வாதம் கொடுத்துருக்கிறாரு, ஈசாக்குக்கும் இதே ஆசீர்வாதம் கொடுத்துருக்கிறாரு. அதே ஆசீர்வாதத்தை யாக்கோபுக்கும் கொடுக்குறாரு. ஆபிரகாமுக்கு சொன்னதை, ஈசாக்கு சொன்னதை யாக்கோபுக்கும் என்ன செய்கிறாரு, அந்த வழியில் வந்து யாக்கோபுக்கும் ஆண்டவர் அதே ஆசீர்வாதம். உன் சந்ததிக்குள் பூமியின் வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். எப்படி ஆபிரகாமுக்குள்ள உலகமெல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டதோ அதே மாதிரி யாக்கோபுக்குள்ளேயும் அவருடைய வம்சத்துக்குள்ளேயும் எல்லாரும் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். ஸோ ஆண்டவர் வந்து நம்மளை ஆசீர்வதிக்கும் போது நம்மளை மட்டும் ஆசீர்வதிக்காம நம்ம மூலமா மற்றவங்களையும் என்ன செய்யறாரு, ஆசீர்வதிக்கிறார். நாம் வந்து மற்றவங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருப்போம். நம்ம ஆசீர்வாதம் மட்டும் இல்லை, மற்றவங்களுக்கும் நம்ம என்ன செய்வோம், அந்த ஆசீர்வாதத்தை கடத்தி செல்கிற வாய்க்கால்களாக நாம் இருப்போம். அப்படி ஆண்டவர் ஆசீர்வதிக்கிற தேவன். வடக்கேயும் தெற்கேயும் கிழக்கேயும் மேற்கேயும் என்ன பண்ணுவா, பரம்புவாய். அப்போ வந்து அவன் அந்த படுத்திருக்க இடம் அவனுக்கு சொந்தமே இல்லை, அது என்ன இடம்னு கூட அவனுக்கு தெரியாது. ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, அவ்வளவு தூரம் நீ பரம்புவ, எல்லாம் பூமியின் வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் வந்து ஸ்பெஷலாக யாக்கோபை வந்து ஆசீர்வதிக்கிறாரு. அது மட்டும் இல்லை, என்ன வாக்குத்தத்தம் கொடுக்குறாரு, நான் உன்னோடே இருந்து நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லைன்னு ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்குறாரு. உன்னோட நான் கூட இருந்து நீ போகிற இடத்துக்கெல்லாம் நான் வருவேன், வந்து உன்னை வந்து என்ன செய்வேன், இந்த இடத்துக்கு திரும்பி வர பண்ணுவேன். அதுதான் அவனுக்கு ஒரு ஆசை. பின்னால் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்கலாம் யாக்கோபு அதுக்கு என்ன பண்ணுறான்னு. அதை செய்கிற அளவுக்கும் என்ன பண்ண மாட்டேன், உன்னை கைவிடுவது இல்லை. அம்மா என்ன சொன்னாங்க, நான் உன்னை கூப்பிட்டுக்குவேன்னு சொன்னாங்க, ஆனால் அது நடக்கலை. ஆனால் ஆண்டவர் அவருடைய காலத்தில் யாக்கோபை திரும்பி வர பண்ணினார். அவர் வாக்குத்தத்தம் பண்ணால் அது வந்து ஒரு நாளும் பொய்த்து போவதில்லை. அவருடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் ஆமென்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது. இப்போ நீங்கள் நம்ம ஒருவேளை நினச்சிக்கலாம், நமக்கு வந்து ஆண்டவர் இப்படி சொப்பனத்தில் வந்து ஆசீர்வாதமோ வாக்குத்தத்தமோ கொடுக்கலையே அப்படின்னு. ஆனால் நமக்கு என்ன கொடுத்துருக்குறாரு ஆண்டவர் கருத்தில், வேதத்தை கொடுத்துருக்காரு, வேத வசனங்களை கொடுத்துருக்கிறாரு. அந்த வேத வசனத்தில் எல்லாமே இருக்குது. ஆசீர்வாதம் இருக்குது, வாக்குத்தத்தம் இருக்குது,
சில நேரங்களில் நம்ம என்ன செய்யறதுன்னு தெரியாம வேதத்தை வாசிக்கும் போது கரெக்டா அந்த நேரத்துக்கு ஏத்த மாதிரி ஆண்டவர் வந்து நம்ம கூட வாக்குத்தத்தம் கொடுத்து என்ன செய்வார், பேசுவார். அது அப்படியே வந்து நமக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும். அதை வந்து என்ன செய்யணும், நம்ம பிடிச்சிக்கணும். ஆண்டவர் எனக்கு என்கிட்ட இப்படி பேசுனீங்களே ஆண்டவரே, நீங்கள் இதை செய்வேன்னு சொன்னீங்களே, நீங்கள் இதை செய்யுங்கன்னு சொல்லி கேட்கும்போது நிச்சயமாக வந்து ஆண்டவர் அதை செய்வார். அதனால ஆண்டவர் வந்து நம்மளை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார், நமக்கு வாக்குத்தத்தம் கொடுக்குற தேவனாக இருக்கிறார். நம்ம தனியாக அவர் வந்து ஒரு நாளும் நம்மளை விடவே மாட்டார். நம்ம தனியாக இருக்கிறோன்ற நினைப்பே தேவையில்லை. ஏன்னா ஆண்டவர் வந்து நம்ம கூட இருக்கிறாரு. எங்கே போனாலும் வரேன்றாரு. நம்ம கடைக்கு போனாலும் வருவார், எங்கே இருந்தாலும் வருவார். வேற ஊருக்கு போகிறோமா, ஏதோ செய்ய போகிறோமா, எங்கே போனாலும் ஆண்டவர் என்ன செய்வார், நம்ம கூட இருக்கிறார். அந்த எண்ணம் வந்து நமக்கு எப்போவுமே இருந்துகிட்டே இருக்கணும். ஆண்டவர் வந்து நம்ம கூடவே இருக்கிறாரு. கூட இருக்கும்போது நமக்கு என்ன, எப்போவுமே ஒரு ஆள் கூட இருந்தால் நமக்கு ஒரு பயம் இல்லாமல் நடப்போம் இல்லையா, என் கூட வராங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றி யோசிக்க மாட்டோம். எங்கேயோ வெளியே போகிறோம், ஹஸ்பண்ட் கூட வராங்க, ஏதாவது நம்ம எடுத்து வச்சுக்கிட்டு இருப்போமா, அவங்க எல்லாம் பார்த்துக்குவாங்க. காசு நம்ம எடுப்போமா, அவங்க பர்ஸ் வச்சுருக்காங்க. அதனால நம்ம என்ன பண்ண மாட்டோம், நம்ம பர்ஸையே எடுக்க மாட்டோம், அப்படியே வச்சுட்டு போயிடுவோம். ஏன்னா அவங்க வராங்க, என்னன்னாலும் அவங்ககிட்ட கேட்டுக்கலாம். அது மாதிரி தான் ஆண்டவர் நம்ம கூட வராரு. நம்ம எதை பற்றியும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. என்ன வந்தாலும் அவர் பார்த்து கொள்வார் நம்முடைய வாழ்க்கையில். அந்த மாதிரி ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார், வாக்குத்தத்தம் கொடுக்கிறார் யாக்கோபுக்கு. உடனே யாக்கோபு என்ன பண்ணுறான் பாருங்க, 16வது வசனத்துலேருந்து. தொடர்ந்து வாசி. ஆண்டவர் அவனுக்கு இந்த ஆசீர்வாதங்கள்லாம் கொடுத்து வாக்குத்தத்தத்தெல்லாம் கொடுத்த உடனே அவன் வந்து இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஆண்டவர் தன்னோட பேசுகிறத கேட்கிறான். த ஃபர்ஸ்ட் என்கவுண்டர் ஆஃப் ஜேக்கப் வித் காட். ஆண்டவர்கிட்ட முதல்ல அவன் மீட் பண்ணது, ஆண்டவரை சந்திச்சது, அவனுடைய ஃபர்ஸ்ட் சந்திப்பு ஆண்டவரை சந்திக்கிறது. அதில் ஆண்டவர் வந்து இந்த ஆசீர்வாதத்தையும் இந்த வாக்குத்தத்தத்தையும் கொடுக்கும்போது அந்த தேவதூதர்களையும் ஆண்டவருடைய மகிமையின் பிரசன்னத்தையும் அவன் பார்க்கும்போது அவன் என்ன, இது இந்த இடம் வந்து ரொம்ப பயங்கரமாக இருக்குது, பயங்கரமாக இருக்குதுன்னா அவ்வளோ மகிமையாக இருக்குது அப்படின்னு சொல்லி பயந்து, இது என்னது, வானத்தின் வாசல், தேவனுடைய வீடே இல்லாமல் வேறே அல்ல. அந்த பெத்தேல்ங்கிறதுக்கு வந்து தேவனுடைய வீடுன்னு அர்த்தம். அவங்க எல்லாமே அர்த்தத்தின்படி தான் அந்த பேர் வைப்பாங்க. இப்போ கூட நிறைய வீடுகளுக்கு பெத்தேல்னு போட்டிருக்கோம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா இது தேவனின் வீடு. ஸோ அந்த இடத்துல அவன் படுத்திருந்த கல்லை வச்சு அந்த எண்ணெயை ஊற்றுறது வந்து ஒரு அடையாளம். அவன் வந்து அந்த இடத்துல அப்புறமா வந்து பலிபீடம் கட்டி ஆண்டவரை தொழுது கொள்ளுவான். அதனால அந்த இடத்துல அதை சொல்லிட்டு அப்புறம் என்ன, இது வந்து தேவனுடைய வீடுங்கிறத ரியலைஸ் பண்ணி அப்புறம் என்ன சொல்கிறான், அவர் சொன்ன எல்லா வாக்குத்தத்தத்தையும் திருப்பி இவன் சொல்கிறான், தேவரீர் என் கூட வந்து என் கூட இருந்து. அவனுக்கு வந்து தேசத்தை பற்றி அந்த நேரத்தில் அவ்வளோவா ஒன்றும் தோணலை. அவனுக்கு என்ன தேவையாக இருந்தது, உண்ண உணவும் உடுக்க உடையும். அவனுக்கும் என்ன ஆச்சு, திரும்ப தன்னுடைய தகப்பன் வீட்டுக்கு வரணுன்ற ஒரு ஆசை இருந்தது. ஆண்டவரும் உன்னை வந்து திருப்பி வர சொல்லுவேன்னு சொன்னார். அவனுக்கும் அந்த ஆசை, திரும்பி வரணுன்ற ஆசை இருந்தது. அதனால் இதையெல்லாம் செஞ்சு என் கூட நீங்கள் இருந்தீங்கன்னா நீங்கள் தான் எனக்கு தேவன், வேறு யாரும். இப்போ தான் வந்து அவரை தேவனா அவன் தெரிந்து கொள்கிறான். இது வரைக்கும் அது அப்பாவுடைய தேவன், இப்போ தான் அவனுடைய தேவன். அது மாதிரி நமக்கு யார் தேவன் இல்லை, நம்ம தேவனா ஆண்டவர், நம்ம தேவனா அவரை ஏற்றுக்கொண்டிருக்கோமா, நம்ம தேவனா அவர் நம்மளோடு கூட வராரா. பாஸ்டர்மா எப்பவும் சொல்லுவாங்க, நானும் தேவனும் தேவனும் நானும். அந்த அனுபவம் வந்து நமக்கு கட்டாயமா வேணும். அது மாதிரி தான் இந்த இடத்துல தான் யாக்கோபு என்ன பண்றாரு, தன்னுடைய தேவனா அக்செப்ட் பண்றாரு. இது வரைக்கும் அப்பா தாத்தா அவங்களுடைய தேவனா இருந்தாங்க, கேட்டிருக்கான், அம்மாட்ட கேட்டிருக்கான், இல்லாட்டி அப்பாட்ட கேட்டிருக்கான். இப்போதான் அவன் என்ன செய்யறான், தன்னுடைய தேவனா அவரை ஏற்றுக்கொண்டு நீங்கள் என் கூட இருந்து இதெல்லாம் செஞ்சீங்கன்னா நான் உங்களுக்கு தசம பாகம் கொடுப்பேன்னு சொல்லிட்டு என்ன சொல்கிறான்,
ஒரு பொருத்தனை பண்றான். ஆண்டவர் எப்படி அவனை ஆசீர்வதிச்சு அவனுக்கு வாக்குத்தத்தம் கொடுக்குறாரோ அதுக்கு இவனுடைய ரெஸ்பான்ஸ் என்ன, நானும் அதை செய்வேன் அப்படின்னு. நீங்க என்னுடைய தேவன், நான் உங்களுக்கு இதெல்லாம் செய்வேன், இந்த சும்பாவும் கொடுப்பேன். ஒரு உடன்படிக்கை மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். நீங்க இதை செஞ்சீங்கன்னா நான் இதை செய்வேன் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா? அது மாதிரி இது நம்ம கட்டாயப்படுத்தி இல்லை. அவனை ஆண்டவர் நீ இதை செய்யணும்னு சொல்லலை. அவன்கிட்ட இருந்து வருது. ஆண்டவர் சொன்னதை கேட்ட உடனே அவனா அதுக்கு என்ன பண்றான், ரெஸ்பாண்ட் பண்றான். அது மாதிரி ஆண்டவர் நம்ம கிட்ட பேசும்போது நம்ம என்ன செய்யணும், ரெஸ்பாண்ட் பண்ணணும். நம்ம திருப்பி நாங்கள் செய்கிறோம், ஆண்டவரே இப்படி இருக்கிறேன், நீங்க தான் எங்க தேவன், நீர் தான் எங்கள் தேவன், நீங்க எங்க கூட வாங்க, நீங்க இதெல்லாம் செய்யும்போது நான் எப்பவுமே உங்க பிள்ளையாதான் இருப்பேன், நீங்க என்ன சொன்னாலும் அதை கேட்பேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஒத்துக்கிட்டு அவர்கிட்ட நம்மளை சரண்டர் பண்றது, நம்மளை அர்ப்பணிக்கிறது. நீங்க செய்ய சொல்ற மாதிரியே நான் என்ன செய்வேன் அப்படின்னு. இந்த மாதிரி யாக்கோபு ஒரு நல்ல ஒரு இடத்துல கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்து வெளியே ஆண்டவர்கிட்ட அவருடைய மகிமையை பார்த்து அவருடைய ஆசீர்வாதத்தையும் வாக்குத்தத்தத்தையும் பெற்றுக்கொண்டு அதற்கு இப்படி பதில் சொன்ன மாதிரி நம்மளும் இந்த வேளையில அதை செய்யறதற்கு ஆண்டவர் கிருபை செய்வாராக. நம்ம ஜெபிக்கலாம். எங்கள் அன்பான பிதாவே, அருமையான தேவனே, அப்பா இந்த வேளைக்காக ஜெபிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே, யாக்கோபின் வாழ்க்கையிலிருந்து ஆண்டவரே நீர் எங்களோடு கூட பேசின காரியங்களை ஆண்டவரே அப்பா கர்த்தாவே ஆண்டவரே நாங்கள் கேட்டோம் ராஜா. அதன்படியாக ஆண்டவரே யாக்கோபு முதலாக ஆண்டவரே அப்பா உம்மை சந்தித்த அந்த இடத்திலே ஆண்டவரே அப்பா நீர் ஆசீர்வதித்து வாக்கு தத்தத்தை கொடுத்தீரே தகப்பனே. ஆண்டவரே அதை அவன் ஏற்றுக்கொண்டது போல, உம்மை தெய்வமாக ஏற்றுக்கொண்டது போல அப்பா நாங்களும் கூட இந்த வேளையிலே எங்களுடைய எல்லா காரியங்களுக்கும் ஆண்டவரே அப்பா நீர் தான் எங்கள் தெய்வம் என்று ஆண்டவரே அப்பா நாங்கள் இந்த வேளையில எங்களை அர்ப்பணித்து கொடுக்கிறோம். உம்முடைய சித்தம் என்னவோ ஆண்டவரே, நீங்க என்ன எங்களுடைய காரியங்களுக்காக ஆண்டவரே விருப்பம் வைத்திருக்கிறீங்களோ அதை செய்யறதுக்கு ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. நீங்க ஆண்டவரே அப்பா வெறும்னு சொல்லிட்டு போற தேவன் அல்ல தகப்பனே, அதை செய்யறதற்கான பலனையும் நீங்க தருவீங்க தகப்பனே. ஆண்டவரே நாங்கள் நடக்கிற எல்லா வழியிலும் ஆண்டவரே நீர் எங்களோடு கூட இருக்கிறதற்காக நாங்கள் நமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. ஆண்டவரே இந்த வேளையிலும் யாக்கோபை போல ஆண்டவரே அப்பா நாங்களும் ஆண்டவரே நீர் எங்களுடைய தேவன் என்று ஆண்டவரே அப்பா உம்மை ஏற்றுக்கொண்டு அப்பா உம்முடைய மகிமையை பார்த்து ஆண்டவரே தேவனுடைய வீட்டிலும் ஆண்டவரே அப்பா வானத்தின் வாசலையும் பார்க்கிற அனுபவங்களை எல்லாம் எங்களுக்கு தாங்க தகப்பனே. ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. எல்லாவற்றிலும் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் தகப்பனே. யாக்கோபை போல் போகும் பாதையில் பொழுது பட்டு ராவில் இருள் வந்து மூடிட, யாக்கோபை போல் போகும் பாதையில் பொழுது பட்டு ராவில் இருள் வந்து மூடிட, துக்கத்தால் நான் கல்லில் சாய்ந்து தூங்கினாலும் என் கனவில், தூக்கத்தால் நான் கல்லில் சாய்ந்து தூங்கினாலும் என் கனவில் நோக்கியும்மை கேட்டி சேர்வேன் வாக்கடங்கா நல்ல நாதா தேவனே. நானும் மதண்டையில் இன்னும் நெருங்கி சேர்வதே என் நாவல் பூமியில், இன்னும் நெருங்கி சேர்வதே என் நாவல் பூமியில். ஆண்டவரே அப்பா யாக்கோபை போல ஒருவேளை ஆண்டவரே அப்பா நாங்கள் போகிற பாதையிலே ஆண்டவரே அப்பா கர்த்தாவை இருள் சூழ்ந்து ஆண்டவரே அப்பா தனிமையிலே ஆண்டவரே அப்பா கர்த்தாவை பயங்களிலும் ஆண்டவரே என்ன நேரிடும் என்ற ஒரு கலக்கத்தோடும் நாங்கள் இருந்தாலும் ஆண்டவரே அப்பா கர்த்தாவை நீர் ஆண்டவரே அந்த
தூக்கத்திலும் கூட கர்த்தாவே எங்களுக்கு வாக்கு அருளி ஆண்டவரே அப்பா நடத்துகிற வல்ல தேவனாக, நல்ல தேவனாக இருக்கிறீர் தகப்பனே. ஆண்டவரே ராஜா, அதற்காக நன்றி செலுத்துகிறோம். அது போல ஆண்டவரே எங்களுக்கும் ஆண்டவரே வாக்கருளி எங்களை நடத்துங்கப்பா. நீங்க தான்ப்பா எல்லாம் ஆண்டவரே அப்பா, எங்க தேவனா இருந்து எங்களை நடத்துங்க ராஜா. அப்பா கர்த்தாவே, உம்மை இன்னும் ஆண்டவரே அண்டி சேர கர்த்தாவே கிருபை செய்யுங்க. உம்மை கிட்டி சேர, இன்னும் கிட்டி சேர ஆண்டவரே அப்பா உதவி செய்யுங்க. உம்மோடு நடக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க தகப்பனே. எல்லாவற்றையும் இயேசுவின் மூலமே கெஞ்சுகிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். எல்லாருக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். நன்றி.